சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் வாழை நாரில் இருந்து புடவைகளும் வாழை மட்டையில் இருந்து கைப்பைகளையும் உற்பத்தி செய்து வருகிறார் சென்னையை சேர்ந்த ஒருவர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வாழை மரத்தில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு முந்தைய காலங்களில் தட்டுகள், துணிகள், கைப்பைகள் என பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டன. நூல் மற்றும் பிளாஸ்டிக் வரவால் மக்கள் இந்த பொருட்களை மறந்துவிட்ட நிலையில் மீண்டும் இதற்கு புத்துயிர் அளித்திருக்கிறார் சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த சேகர். வாழை நாரை பயன்படுத்தி தரையில் உருவாகும் ஆர்கானிக் சேலைகள் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. இதில் சேர்க்கப்படும் வண்ணங்கள் ஆரஞ்சு, எலுமிச்சை, நாவல் பழம் போன்ற இயற்கை பொருட்கள் கொண்டே உருவாக்கப்படுகிறது. சிந்தட்டிக் யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்கின் டிசீஸு, அலர்ஜி நிறைய பாதிப்பு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆல்டர்னேட் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இயற்கையான சாயம் வாழைப்பட்டையிலேருந்து நூல் எடுத்துகிட்டு அதில் நெசவு பண்ணி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கு நம்ம கொண்டு வரதுனால ஸ்கின் டிசீஸு சுத்தமாக அறவே அழிக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்குது. வாழை நார் கொண்டு தயாரிக்கப்படும் சேலைகள் ஒருபுறம் இருக்க, வாழை மட்டை கொண்டு ஹேண்ட்பேக் மற்றும் லஞ்ச் பேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. வாழை மட்டையை காய வைத்து அவற்றை முழுமையாக வெட்டி அதை தைத்து அவற்றிற்கு முழு வடிவம் கொடுத்து ஹேண்ட்பேக்குகள் விதவிதமாய் உருவாக்கப்படுகின்றன. வாழை நார் மட்டுமில்லாது பண ஓலைகளை கொண்டும் டப்பாக்கள், ஃப்ளோர் மேட், கூடைகள், தொப்பிகள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.